ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விலாகோட என்னோட ஒரு கருத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோட சின்ன கிச்சனுங்க. கிச்சன் என்ட்ரானோடனே ஃப்ரிட்ஜ் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிள்ளையாரும் கூடவே கணக்கு நோட்டு இருக்கும். அந்த கணக்கு நோட்டை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். கிச்சன் வந்து பெரிய அளவில் கிராண்டெல்லாம் இருக்காதுங்க. இது வந்து மேல் செல்ஃபு. மொத்தமே ஒரு 2 செல்ஃபு தான் இருக்கும். பெரிய ஒரு 2 ஸ்லாபு போட்ட ஒரே செல்ஃபு. மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய டப்பாக்களில் வந்து வரமிளகா, புளி, ஜவ்வரிசி எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். சின்ன சின்ன டப்பாக்களில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த சின்ன சின்ன மசாலா ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. முட்டை பாக்ஸு எப்போவுமே மேலே இருக்கும். பக்கத்துலேயே வினிகர், சோயா சாஸு இதெல்லாம் இருக்குது. ஒரு குட்டி நோட்டு நான் காமிச்சிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, கடைக்கு போகும்போது என்ன ஜாமான் வேணும்னு எழுதிக்கிட்டு போகிறதுக்கு. ஏன்னா சில சமயங்கள்லாம் மறந்துடும். ஒவ்வொரு பொருளுக்கும் அலைய முடியாதுங்கிறதுனால என்ன வாங்க போகிறோங்கிறத எழுதி வச்சுக்குவேன். இது வந்து கீழ்த்தட்டு, இதில் சர்க்கரை, தேயிலை, காப்பித்தூள், அந்த தூக்குலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சுருப்பேன். அது போக பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஸ்லாபில் தாங்க இருக்கும். இது வந்து கிச்சன் டேபில் ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரு, இந்த பானையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து காய் நறுக்கு காய் கழுவுறதுக்கு, பருப்பு கழுவுறதுக்கெல்லாம் வச்சுக்குவேன். டிஃபன் பாக்ஸை குழந்தைங்க வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே கழுவி இந்த மாதிரி கமுத்தி வச்சுருவாங்க. காலையில் வச்ச சாம்பார் இருக்குது. ரொட்டிக்கு மதியம் ரொட்டி செஞ்சதில் ஒரு ரொட்டி மாவு மிச்சம் இருக்குதுங்க. அடுப்பு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய், உப்பு, அப்புறம் சலவை பெட்டி, அதாவது நம்ம மசாலா ஜாமான்லாம் போட்டு வைக்கலாம். கடுகு, சீரகம் போட்டு வைக்கிற மசாலா பெட்டி வச்சுருக்காங்க. அஞ்சரை பெட்டி. அடுப்பு பக்கத்துலேயே சிங்க் இருக்குது. கீழே அந்த ஸ்டூல் வந்து இந்த பேசன் வச்சு பேசனை அந்த ஸ்டூல் மேலே வச்சு பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் பாத்திரம் கழுவி கீழே அடுக்கி வச்சுருவாங்க. இந்த ஸ்லாபில் வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, புட்டு மாவு இதெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க. அம்மிக்கல் கிச்சன்லேயே தான் போட்டிருக்கிறேன். அம்மிக்கல் மேலே பருப்பு, அவல் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உடச்சி டப்பாவில் போட்டு வைக்கணும். இது ஃப்ரிட்ஜுங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இவ்வளோ தான் என்னோடய சின்ன ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போவுமே நான் ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா கணக்கு நோட்டு நான் சொன்னேன் இல்லையா, நான் கிட்டத்தட்ட 2023லேருந்து கணக்கு எழுதி வைக்கிறேன். அதாவது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் கரண்ட்டு பில்லு, டியூஷன் ஃபீஸு, அப்புறம் சிலிண்டருக்கு, ரேஷன் கடைக்கு, அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருந்ததுன்னா இதில் எழுதி வச்சோம் அப்படின்னா 31ஆந்தேதி எழுதி என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அவர் 1ஆந்தேதி காசு கொடுப்பாருங்க. இப்படி தான் எங்களோட கணக்கு நோட்டு போய்கிட்டு இருக்குது. இது வந்து கீழ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் நான் வந்து வெளியில் துணியெல்லாம் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். இது வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்காக இந்த டேபிள் சேரு. அவங்க வந்து எக்ஸாம் டைமில் இந்த கீழ் வீட்டுக்கு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கீழ் வீட்டோட கிச்சனுங்க. நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். கிச்சனில் வந்து எந்த பொருளும் சமையல் பண்ணுறதில்ல, அதனால் எந்த பொருளும் இல்லை. இது வந்து கிச்சன் ஸ்லாபில் வந்து எங்கள் பையன் வந்து டெட் லிஃப்ட்டில் வாங்கின ஒவ்வொரு அந்த மெடலும், ஷீல்டு இதெல்லாம் இருக்குது. அதாவது அவன் மாரத்தானில் ஓடினது இதெல்லாமே அந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கான். அது போக அவன் ட்ராயிங் பண்ணுற பெயிண்ட்டு இதெல்லாம் இருக்கும். இது பெரிய பொண்ணோட நோட்டு புக்கெல்லாம் இருக்குதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு, அப்புறம் நம்ம கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது இருக்குது. இது வந்து மெத்தை தூர போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா புது மெத்தை இப்போ வாங்கினோம் சமீபத்தில். அப்போ இந்த பழைய மெத்தையை வீசிடலாம் அப்படின்னு எடுத்து கீழ் வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்குறோம். இது தாங்க என்னோடய மிஷின் இருக்கிற ரூமு. இது வந்து கீழ் வீட்டோட பெட்ரூமு. அதில் நான் 3 மிஷின் போட்டிருக்கேன். 2 தையல் மிஷினும், ஒரு ஓவர்லாக் மிஷினும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் தைக்கிறது இல்லையே, இவ்வளோ துணி இருக்குதுன்னு நினைப்பீங்க. இது வந்து இந்த புதுசாக பெட்டு வாங்கினோம் சொன்னேன் இல்லையா, அதோட பெட்டு கவரு. ஓரங்கள்லாம் அடிக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த தையலை ஓரத்தையெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இது வந்து ஆஃபரில் கணபதி சில்கில் எங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கினேன். அந்த லெஹங்கா சொல்லுவாங்க இல்லையா, லெஹங்கா, அப்புறம் இந்த ஹாஃப் சேரீ எல்லாம் வரும் அது இல்லையா, அதில் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அது நாங்கள் போன டைமில் 1 ஹவருக்கு ஆஃபரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதோட ரேட்டு நான் எடுத்த இந்த லெஹங்கா வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரேட்டு 9500 நாங்கள் வாங்குகிறப்போ அது வந்து 2000 சம்திங் வந்துச்சுங்க. இது சின்ன மிஷினு. இந்த ஸ்லாப்ல எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பப்போ என்ன செய்வார்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து
பிட்டு இருக்கும் இல்லையா, சுடிதார் பிட்டுலாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. தேவையான நேரம் பிள்ளைங்களுக்கு தச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பிட்டு துணிங்கும்போது அவங்களுக்கு வீட்டுக்கு ரஃப் யூஸுக்கு சுடிதார் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டும் போடும்போது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு செலவு பண்ண முடியாது. அதுவும் 2 பெண் குழந்தைங்கங்கும்போது அவங்களுக்கு ரெடிமேடாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செலவு அதிகமாகும். அதே மாதிரி நம்ம துணி பிட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம தானே தைக்கிறோம், அதனால செலவு கம்மி. பெரும்பாலும் அவங்க தீபாவளி டைமில் விருப்பப்பட்டால் மட்டும் அவங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி ஆஃபரில் அந்த நாங்கள் சுடிதார் துணி வாங்க போயிருக்கும்போது தான் ஆஃபரில் லெஹங்கா ஆளுக்கு 4 4 லெஹங்கா வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் உண்டு. இந்த தையல் தொழில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 22 வருஷம் பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்ம உறவுகள் நம்ம நினைக்கிறோம் சில சமயங்களில் உறவுகள் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அவங்க ஏதோ ஒரு வழிகாட்டுதலை நல்லது நமக்கு செஞ்சுருப்பாங்க. அதை மட்டும் நம்ம யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் நான் வந்து இஷ்டப்பட்டு பண்ணிட்டது தான். அதனால கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த 23 வருஷம் ஆச்சு. என்னோடய உறவுகள் யாரும் என்கிட்ட டச்சு கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் அம்மாவோட சாவுக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மறுநாள் காலையில் அடக்கம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னே தான் சொன்னாங்க. நைட்டே சொல்லியிருந்தா பஸ் ஏறி காலையில் நான் அந்த இடத்துக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணினாங்க, மறுநாள் காலையில் அம்மா இறந்த செய்தி கூட சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த துக்கம் 2 3 நாள் என்னால் தாங்கவே முடியலனாலும் என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் அக்காங்க நீ வந்து சாபம் கொடுக்கக்கூடாது. காரணம், ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவங்க உனக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க, உன்னை நல்ல முறையில் பார்த்துருந்துருப்பாங்க. அதனால் யாரையும் சபிக்காத. நீ உனக்கான கர்மா அதுதான். உங்கள் அம்மாவுக்கு கடைசி காரியம் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது உன்னோட கர்மா. அதனால் சாபம் கொடுக்காதன்னு சொன்னார். மனசை தேத்திக்கோ, அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் உனக்கான என்ன நடக்கணும்னு கடவுள் எழுதுனதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை சமாதானப்படுத்தி அதிலேருந்து மீண்டு வர வச்சார். அம்மாவோட நினைவுகள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து முதல் குழந்தைக்கு அம்மா என் கூட 3 மாதம் இருந்தாங்க. அம்மாவுக்கு நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணதில் எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து குணங்கள் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியுங்கிறதுனால நல்ல ஒரு பையனை தான் முடிச்சிருக்கேன். நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிற பையன்தான் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவையும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல ஒரு குணம், கஷ்ட நஷ்டங்களை அனுசரிக்கிற தன்மை, யாருக்கும் பயப்படாத குணம் தான் எங்கள் அம்மாவோடது. அதனால அந்த தைரியமும் அந்த கஷ்ட நஷ்டங்களை சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அனுசரித்து போகிற தன்மையும் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்ததுனால எங்கள் அம்மாவுமே எங்கள் அம்மாக்கிட்ட இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தோம். இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, உறவுகள் நமக்கு என்றைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நன்மை செஞ்சுருப்பாங்கன்னு. அப்படி தான் இந்த தையல் தொழில். அதாவது எனக்கு எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவோட தம்பி, அவங்க வந்து திருவனந்தபுரத்தில் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பையன் வந்து ஒரு தடவை தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணா என்னையும் கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்படி அவங்க சொன்னாங்க, சரி நீ வந்தால் ஒரு 3 மாதமாவது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் எங்கள் அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, நான் எதுக்காக அப்படி கேட்டாங்க அப்படின்னா, நான் எங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன், தூக்கத்தில் அழுவேன் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால சொன்னாங்க, சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ அங்கே போய் இருந்து ஒரு வாரம் நான் இருக்கும்போது எங்கள் அண்ணா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டு வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, நான் ஒரு டெய்லரிங் கிளாஸ் ஒன்று சேர்த்து விட்றேன், அங்கே படி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என்னைய டெய்லரிங் கிளாஸ் எங்கள் அண்ணா தான் போய் சேர்த்து விட்டது. அண்ணா இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அப்போ ஒரு 15 16 வயசு இருக்கும். அந்த டைமில் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த டெய்லரிங் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா. நான் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவை நான் பார்க்கல. இப்போ அவர் உயிரோடும் இல்லை. ஆனால் அவர் எதை நினச்சி நமக்கு செய்தாருங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம தங்கச்சிக்கு ஏதோ ஒரு அவள் உபயோகப்படுற மாதிரி படிச்சுக்கணும்னு சொல்லி அவர் அன்னைக்கு கொண்டுட்டு போய் அந்த டெய்லரிங் கிளாஸில் சேர்க்கல அப்படின்னா இந்த தையலை பற்றி எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நான் அண்ணா வந்து திருமணம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து விளக்கிட்டாங்க. எங்கள் அம்மா குடும்பம்ன்ட்டு இல்லை,
எங்கள் சித்தப்பா குடும்பமே நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே என்னை சேர்த்துக்கல. எங்கள் சித்தப்பா கூட அவங்க வீட்டு நடந்த கல்யாணம், விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அண்ணன் பொண்ணு, கடைசி பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க உறவுக்காரங்க கிட்டலாம் சொன்னார். அதை நான் கேட்டேன். கேட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நான் கடந்து போயிட்டேன். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜாதியில் கல்யாணம் முடித்தா அவங்கள ஒதுக்கி வச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய நிலமை. ஆனால் இப்போவும் நான் நிறைய வருத்தப்படுற ஒரே விஷயம், அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்கங்கிறது நான் வருத்தப்படுறது கிடையாது. அவங்க எனக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள மட்டும் அப்பப்போ யோசிச்சுப்பேன். மற்றபடி அவங்க பேசினதையோ அல்லது என்கிட்ட நடந்துக்கிட்டதையோ, அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு கலந்து என்னை என் குடும்பத்தை சேர்த்துக்காத பற்றியே நான் வருத்தப்படுறது கிடையாது. இப்போ என் பிள்ளைங்களும் வளர்ந்தாச்சு. இப்போ என் பிள்ளைங்க கேட்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், இதுதான் சூழ்நிலை, இந்த மாதிரி தான் அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்க ஆச்சரியமாக கேட்பாங்க, இது இந்த காலத்துலேயும் இந்த மாதிரியெல்லாம் கம்யூனிட்டியெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அது இருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமமாக பழகுவாங்க. அதில் அந்த சிட்டி வாழ்க்கையில் வளர்ந்ததுனால பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து எந்த பாகுபாடும் பார்த்ததில்ல. குழந்தைங்க அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், இல்லைம்மா பெரியம்மாலாம் ஒரு நாளைக்கு வருவாங்க, பெரியம்மா பசங்கள்லாம் வருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க நல்ல ஒரு படிச்சிட்ருக்குறாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவில் தான் எங்கள் பசங்க இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். பல நேரங்கள்லாம் என் ஹஸ்பண்டும் என் குழந்தைங்களும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து அது வந்து தெரியல எந்த அளவுக்கு கடவுள் எனக்கு அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு நான் பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகிற கணவரும் சரி, பிள்ளைங்களும் சரி, ரொம்பவே எனக்கு அதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். தையல் தொழில் வந்து நான் இப்போ ஒரு 2 வருஷமாக வெளியில் தைச்சி கொடுக்குறதில்ல. பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியறதில்ல. அப்புறம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் அந்த ஸ்டடி டேபிளில் பார்த்துருப்பீங்க, ப்ளவுஸ் எல்லாம் அவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பண்டல் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, ப்ளவுஸ் பீட்டு. அந்த பண்டல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் துணி நீங்கள் 150க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 100 தான் வரும். அதனால நம்ம அப்படி வாங்குறது தானே லாபம். ஒரு பண்டலில் 25 பீஸ் இருக்கும், 25 கலர் இருக்கும். நமக்கு என்ன கலர் தேவையோ அந்தந்த டைமில் நம்ம தைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பண்டல் வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிடுவாங்க. சேரீயுமே பார்த்திங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ்க்குன்னு நம்ம போகும்போது 10 சேரீ 12 சேரீ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடுவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்றுன்னு எடுப்போம். அது போக 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு 10 சேரீ 15 சேரீன்னு வாங்கி கொடுத்துடுவாங்க. பெரும்பாலும் நான் வந்து வீட்டு யூஸுக்கு உடுத்துகிற சேரீ வந்து ரொம்ப கிழிஞ்சு போனால் மட்டும்தான் நான் கழிப்பேங்க. அடிக்கடி ஃபேட் ஆகிட்டுனாலாம் கழிக்க மாட்டேன். எனக்கு வந்து துணிகள் மேலே அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. என்ன இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது உறவுகள்ங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்தது. கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், மற்ற உறவுகள் இருக்கட்டும். ஆனால் அதை நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள நம்ம சங்கடப்படுத்தியிருப்போம். அல்லது நமக்கு கர்மா உறவுகளோட வாழணுங்கிற ஒரு தலையெழுத்து இருந்திருக்காது. அதனால தான் பல நேரங்களில் உறவுகள் நம்மளை ஒதுக்கி வச்சு பார்க்குறது. என்றைக்கும் கூட பிறந்தவங்க நம்ம கெட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க, நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும், சில வைராக்கியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தப்பி தவறி கூட நம்ம கெட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் நம்மளும் அவங்கள மனசில் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் யோசிப்போம். அவங்க நம்மளை திட்டினதையோ அல்லது நம்ம நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படக்கூடாதுங்க. ரொம்பவே தைரியமாக இருங்க, கடவுள் இருக்கிறாரு. என்றைக்குமே கடைசி வரைக்கும் யார் கூடயும் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் சில வழிகளை கடந்து போய் தான் ஆகணும். அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை மறக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த பக்குவம் கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைமில் வரக்கூடிய ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? தனிமைனா எப்படியும் நமக்கு 45 வயசுங்கும்போது பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, காலேஜ் போவாங்க, அல்லது திருமணம் பண்ணுற வயதுள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க, திருமணம் பண்ணி போயிடுவாங்க. அந்த டைமில் நம்மளும் நம்ம ஹஸ்பண்டும் தான் வீட்டில் இருப்போம். அந்த தனிமையை உணரும்போது யாரும் அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு
தயவு செய்து முடிந்து போன விஷயங்கள பற்றி யோசிக்காமல் இன்றைக்கு நிலமை, இன்னைக்கு கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கான சந்தோஷத்தை மட்டும் அனுபவிங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மனசுக்குள்ளே வேண்டாத சிந்தனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம். நல்ல சிந்தனைகளையே எப்போவுமே யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன சொன்ன கெ ஆகாத வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்த செயல்களாக இருந்தாலும் அதை கடந்து அதை மனசில் வச்சு ஒரு வைராக்கியமாக அவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கணுங்கிறத மட்டும் யோசித்து நடந்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தாங்க. என்ன நான் எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறேன், எப்படியெல்லாம் நான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கடந்து போகிறேன், என் பிள்ளைகளோட நான் எப்போவுமே ஏன்னா என் பிள்ளைங்க நான் முகம் வாடினா ஏம்மா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குற பிள்ளைங்க. ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, கடந்து போன விஷயங்களை மறந்துடு, நல்ல விஷயங்களை யோசி, நடக்க போகிற விஷயங்களை நல்லதாக கற்பனை பண்ணு, அப்போ நீ நல்லா ஆரோக்கியமாக இருப்ப, நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்களை நல்லபடியாக நீ பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு அடிக்கடி கொடுக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி ஒரு அமைதியான சூழலுக்கு தயாராகுங்க. நானுமே கொஞ்சம் துணி தைச்சேங்க, இதை எடுத்து வச்சுட்டு நைட்டு டிஃபன் செய்ய போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வாங்க, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும்போது வீட்டில் இருக்கிற துணிகளெல்லாம் தைச்சி ரெடி ஆகிக்குவாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்கனவே வாங்கி போட்ட மிஷினு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஷினில் இருந்து தைக்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது என்னமோ தெரில, மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். எங்கள் அண்ணனை நினச்சிப்பேன், தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் காட்டின வழி ஹாப்பியாக இருக்கிறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.